ஜெர்மனியில் பெர்லினில் பொது இடங்களிலும் பொது போக்குவரத்துகளிலும் ஆயுதங்கள் மற்றும் கத்திகள் இல்லாத மண்டலங்களை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. பூங்காக்கள், புகையிரத நிலையங்கள் மற்றும் போக்குவரத்து வழித்தடங்கள் போன்ற பரபரப்பான இடங்களில் கத்திக்குத்து குற்றங்களை குறைக்கவும் பாதுகாப்பை மேம்படுத்தவும் இந்த விதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த மண்டலங்களில் சுமார் 31,000 சோதனைகளை நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சோதனைகளின் போது அதிகாரிகள் சில சமயங்களில் மக்களை நிறுத்தி அவர்களை விசாரித்தனர். இந்த சோதனைகளுக்காக சுமார் 1,87,000 வேலை மணி நேரங்கள் செலவிடப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதுவரை அவர்கள் 400க்கும் மேற்பட்ட கத்திகளையும் பல துப்பாக்கிகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். தடிகள் மற்றும் மிளகு தெளிப்பான் போன்ற பிற அபாயகரமான பொருட்களையும் அவர்கள் கைப்பற்றியுள்ளனர். பெரும்பாலான கத்திகள் பொது போக்குவரத்துகளிலும் குறிப்பாக புகையிரதங்கள் மற்றும் புகையிரத நிலையங்களிலும் கண்டெடுக்கப்பட்டன. மொத்தத்தில் ஆயுத தடை தொடர்பான 170 குற்ற வழக்குகளையும் 600க்கும் மேற்பட்ட நிர்வாக மீறல்களையும் போலீசார் பதிவு செய்தனர். இருப்பினும் செய்யப்படும் சோதனைகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது சந்தேக நபர்களின் எண்ணிக்கை ஒப்பீட்டளவில் குறைவாகவே உள்ளது என அதிகாரிகள் கூறுகின்றனர். எனவே இந்த மண்டலங்களால் வன்முறை குற்றங்கள் உண்மையில் குறைக்கப்படுகின்றனவா என்பது குறித்து போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர்.